கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 12/2/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலைக்கு ஒரு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. உடைய தெய்வீக பிரசனம் மாத்திரம் இவரோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக, நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய தெய்வீக பிரசனம் எப்போதும் இவரோடு இருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி மெய்யாக எப்போதும் என் தேவனுடைய விடுதலை இவரோடு இருந்து செயல்பட்டோம். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போ கூட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 12/2/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கரம் தேசத்தில் இருந்து செயல்படுவதாக தகப்பனை. வியாதியோ துன்பமோ துயரமோ வராதபடி நீங்கள் வெளியெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.